ஜியாமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பெல்லாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா OT7 லவ் எஃப்எஃப் காதலோடு காத்திருக்கிறேன் பார்ட் 10 தான் பார்க்க போறோம். பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்பதான் இந்த பாட்டு எங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹெச்அப்யோ பண்ணிக்கோங்கடா, உங்க பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எல்லாமே பண்ணதும் உங்க விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரீம்குள்ள பலாம். இங்க ஸ்டார்ட் பண்ணா இங்க ஜெஸி இருக்காங்க இல்லையா, அவங்க ஜிமினுக்கு தான் கால் பண்றாங்க. டீ என்னடா என்னாச்சு? ஆரம் கிடைச்சானா? எங்க இருக்கான்? மா தேடிட்டு தாமா இருக்கேன். நான் கிடைச்சானா கால் பண்ணி சொல்றேம்மா, கொஞ்சம் நீ பதட்டப்படாம இரு, ஒன்றும் இல்லை கிடைச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க வந்து ஜேஹோப், ஜிமின் அண்டே 3 பேரும் வந்து ஆரம்ப தான் தேடிட்டு இருக்காங்க. இங்க ஜேகே அண்ட் சுகா 2 பேருமே வீட்டில் தான் இருக்காங்க. இங்க ஜேகேனா சுகாவை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காரு. உனக்கு மனசாட்சி இல்லையாடா? ஏன்டா அப்படிலாம் பண்ற? நீ ஒன்றும் ஒயின் மேல இருக்கிற லவ்ல அப்படி பண்ணல, நீ ஆரம்பல இருக்கிற ஈகோனால தான் அப்படி பண்ற. அவன் நல்ல பையன்டா, ஒயினை உண்மையா லவ் பண்றான். அந்த மாதிரி பையனுக்கு ஒயினை கட்டி கொடுக்க உனக்கு என்ன வலிக்குதா? நீ வாயை மூடிட்டு இருந்துரு ஜேகே, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இப்ப எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. அந்த பையன் இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரலடா. அவன் வீட்டுக்கு வரலனா நான் என்ன பண்ணேன்? அவன் என்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு? நல்லா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கான்ல, அதெல்லாம் வந்துருவான் வீட்டுக்கு. நீங்க மூடிட்டு போறீங்களா? எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு தேவையில்லாம எல்லாரும் இவ்வளோ சீன் கிரியேட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. சுகா மனசாட்சியோட பேசு. உன்னை ஒயன் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணியிருக்கா. நீ கடைசி நிமிஷம் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்ன அடுத்த செகண்டே ஒயன் என்ன நிலைமைக்கு ஆளாகுனான்னு நீ கண் கூட பார்த்தல. கூட இருந்து அவ பட்ட கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்ச பார்த்தல, ஃபீல் பண்ணல. அப்புறம் எப்படா இப்படி பேசுற? அதே ஸ்டேஜ்ல தான் இப்ப ஆரம்பம் இருக்காரு. ஏன்டா அப்படி பண்ற சுகா? நீ உண்மையன்மே ஒயனை லவ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ ஆரம் மேல இருக்கிற ஈகோனால அப்படி சொல்றடா. உனக்கு புரியுதா இல்லையா? உன்னால ஒயனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா முடியாது? ஏன் முடியாது? ஏன்னா நீ ஒயனை நீ வந்து பொண்டாட்டியா நினைக்கல, நீ பெக்காத பொண்ணாதான் நினைச்சு வளர்த்துட்டு இருக்க. அது உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எப்படி அவளை கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவ நீனு சொல்லு? அவளை ஒரு அட்லீஸ்ட் நீ அவளை டச் கூட பண்ண வேணாண்டா. ஒரு லவ் ஃபீலோட உன்னால ஒயனை பார்க்க முடியுமா? லஸ்ட் ஃபீலோட உன்னால அவளை இமேஜின் பண்ண முடியுமா? அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. இங்க சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, முடியாதுல்ல. அப்புறம் எந்த தைரியத்துல ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? பார், தேவையில்லாம பேசாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன் வேலை என்னமோ அது மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தி விட்டுடுறாரு. ஏதாவது பண்ணி தொலை, உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இங்க ஜேகே வந்துடுறாரு. இங்க ஆரம், ஜேஹோப், டே இன்னும் ஆரம்ங்கிற பேரு ஜிமின் 3 பேருமே வந்து இன்னுமே வீட்டுக்கு வரல. டைம் வந்து 11:30 போல ஆகுது. கிட்டத்தட்ட 12 o'clock ஆக போகுது. ஒரு 11:50 போல, அதாவது 12 o'clock ஆக 10 minutes தான் இருக்கு. ஸோ அந்த டைமுக்கு தான் ஆரம் வீட்டுக்கு வராரு. ரொம்ப குடிச்சிருக்காரு, ஒரு மாதிரி தள்ளாடி தான் வராரு. ரொம்ப போதையில இருக்காரு. யாரோ ஒருத்தர், யார் என்னன்னு தெரியல, அவர் தான் ஆரம்ப பேலன்ஸ் பண்ணி கூட்டிட்டு வராரு. இங்க ஆரம் தான் ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் என் வீட்டுக்கு, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு ஒரு மாதிரி கையில ஒரு பாட்டில் வச்சிருக்காரு. ஒரு மாதிரி குடிச்சுக்கிட்டே தள்ளாடிக்கிட்டே வீட்டுக்குள்ள வராரு. இதை பார்க்கும்போது ஆரம்போட அம்மாக்குலாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதுக்கு மேல ஜெஸிக்கு இருக்கு. இங்க ஜெஸி தான் ஓடி போய் ஆரம்போட சிக்ஸ்ல ஸ்லாப் பண்றாங்க. அறிவு கட்டவனி, எங்கடா போன? எவ்வளவு நேரம் உன்னை காணும்னு நாங்களா பதறி போய் உட்காந்துருக்கோம். என்ன பழுக்கம் ஆரம் இது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பாட்டில வாங்கி கீழே போட்டு உடைக்கிறாங்க. அச்சோ அத்து, அதுல சருக்கு இருக்கு, என் சாரிக்கு போச்சு அப்படின்ற மாதிரி அந்த உடஞ்ச பீஸ் கிட்ட போய் உட்கார்ந்துருக்காரு. இங்க ஜெஸி தான், அவரும் இந்திரி வீட்டுக்குள்ள வா,
என்னடா இது, என்ன பழக்கம், இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கடா போன? அது அது அத்தான், காலையில கொஞ்சம் சண்டை நடந்துச்சா, மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா, அதான் பாருக்கு போயிருந்தேன். அங்கதான் குடிச்சேன், நல்லா குடிச்சேன், ஃபுல்லா குடிச்சேன். ஆனா என்னோட பெயின் மட்டும் குறையவே இல்லை அத்தை. பொய் சொல்லிட்டான் கடைக்காரன், இதை குடிங்க உங்களோட பெயின் மொத்தமாக போயிடும்னு. ஆனால் கொஞ்சம் கூட என் பெயின் குறையவே இல்லை அத்தை அப்படின்ற மாதிரி ஜெஸியை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ஆரம்போட அம்மானா அழுகுறாங்க. நீ எதுக்கு அழுகுற, நான் சாகலாம் இல்லை, உயிரோட தான் இருக்கேன். வந்துட்டேன் பார் பார், ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஆரம்பம் இந்த நிலமையில பார்க்க உங்கள் அம்மாவுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஜெஸி இருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ வந்து ஜிமினுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இங்கே வந்து ஜிமினோட அப்பா, அப்புறம் ஜேகப் ஆரம்போட அப்பா எல்லாருமே தேடி இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் அப்பா ஆம்பளை ஆளுங்க எல்லாருமே போயிருப்பாங்க. இப்போ வீட்டில் ஆம்பளை ஆளுங்கன்னு இருக்கிறது சுகாவும் ஜேகே மட்டும்தான். இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா ஆரம் ஒரு மாதிரி அவரோட கான்ஷியஸ்லே இல்லை, ஒரு மாதிரி குடிச்சிட்டு நிதானத்திலே இல்லாமல் என்னென்னமோ வளர்றாரு. இங்கே ஜெஸி தான் இதை குடி அப்படின்ற மாதிரி லெமன் ஜூஸ் எடுத்து, அதாவது வாமிட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு வந்து கொடுக்குறாங்க. ஐயோ அத்தை, இது குடிச்சேன்னா சருக்கு மொத்தத்தையும் வாமிட் பண்ணிவிடுவேன், அப்புறம் நான் அழுதுருவேன் அத்தை. என்னால் வலி தாங்க முடியல, ரொம்ப வலிக்குது தெரியுமா? உனக்கு தெரியல அத்தை, உன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுன்னு. நான் கெட்டவன் அத்தை, நான் என் பொண்டாட்டிய உண்மையை தானே லவ் பண்ணேன். இப்போ வரைக்கும் அவளை தவிர நான் யாரையும் மனசார நினச்சது கூட இல்லை அத்தை. அப்புறம் ஏன் அவளுக்கு என்ன பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்கக்குள்ளே ஆரமோட ஐஸ்லேருந்து டியோஸ் ஃபால் ஆகுது. ஆரம் இல்லைடா, இல்லை அத்தை, அவளுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல அத்தை. அவளுக்கு அவ சுகா மாமாவை தான் பிடிச்சிருக்கு, என்னெல்லாம் அவளுக்கு பிடிக்கல. உனக்கு தெரியுமா, நேற்று நைட்டு இவளோட மாமா, அதான் அந்த சுகா, என்னை அடிச்சான் தெரியுமா? ஆனா அவ எதுவுமே கேட்கலத்த, அவங்க மாமாவை தான் போய் பார்த்த. ஏன் வயனுக்கு என்ன பிடிக்கல, ஆனா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகிறாரு. இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு உங்களையே அறியாமல் உங்கள் கண்ணு கலங்குது, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஆரமோட இடத்துல உங்களை வச்சு பார்க்குறீங்க. ஏன்னா நீங்களுமே இந்த பெயினை அனுபவிச்சிருக்கீங்க, சேம் இதே மாதிரி. இப்போது ஆரம் தான் இப்போது உங்களை தான் பார்க்குறாரு, நீங்கள் அப்படியே அழுகிறீங்களா? இப்போ ஆரம் தான், ஓயோ ஓயோ வேணாம்மா வேணாம் அழுகாத, அவன் மாமா வந்துட போகிறான், என்னமோ நான் தான் உன்னை அடிச்சு அழ வச்ச மாதிரி பில்டப் பண்ணுவான். எதுக்கு அழுகிற? நான் ஏதாவது ஒன்று சொன்னேனா? உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னேனா? கல்யாணம் பண்ணிக்கோ, தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வந்து தடுக்கலாம் மாட்டேம்மா, நான் தடுக்க மாட்டேன், நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ சரியா? இத்தனை நாள் என் பொண்டாட்டி இல்லைன்னு நினச்சிட்டு சோகமாக இருந்தேன். இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி எங்கேயோ சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சிட்டு இருந்துக்கிறேன். போதும், எனக்கு போதும். இந்த ஜென்மத்தில் என் லவ் எனக்கு கிடைக்காது போல இருக்கு. கடவுள் அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுட்டான் என் லவ்வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்புறாரு. இங்கே சுகா தான் இந்த சவுண்டு கேட்டு ஒரு மாதிரி கோமா கீழே வந்திருப்பாரு. ஓ வந்துட்டான் பார், சொல்ல வாயமில்ல, அதுக்குள்ளே வந்துட்டான். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. நான் அவங்க அம்மாக்கிட்ட எதுவுமே சொல்லலை, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க தான் சொன்னேன், சந்தோஷமா இருங்க. நான் வந்து உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவ்வளோ சீப்பான கேரக்டர் கிடையாது இந்த நம்ஜூன்.
நான் ஒன்று நினச்சேன். நான் நினச்சது எல்லாமே நடந்துருச்சா என்ன? பரவாயில்ல, நான் ஏன் உன் கூட சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி புலம்புறாரு. இங்க சுகா எதுவும் பேசல. இங்க ஆரம் சொல்றதே கேட்டுட்டு அப்படியே நிக்கிறாரு. இங்க அதுக்குள்ளே வந்து ஜிமின் எல்லாரும் வந்துடுறாங்க. டே நம்ஜூன், எங்கடா போன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க ஜேகோப் ஜிமின் 2 பேருமே வராங்க. ஐயோ மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க ஜிமினை போய் ஹக் பண்ணிக்கிறாரு. வா மச்சான், வா மச்சான். நான் எங்க மச்சான் போனேன்? நான் உன்னை விட்டு எங்கடா போவேன்? எங்கேயும் போல. உன் தங்காச்சிக்கு புதுசாக கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, குடிக்கலான்னு போயிருந்தேன். நம்ஜூன், சின்னடா இது, என்னடா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? ஆமாம் மச்சான், கடைக்காரன் நீ குடிங்க சார், ஒரு பாட்டில் எடுத்து அடிங்க சார், பெயின்ஃபுல்லாக போய்டுன்னு சொன்னான். நானும் அடித்தேன். 10 பாட்டிலுக்கு மேலே அடிச்சிட்டோண்டா. வலி மட்டும் குறையவே இல்லை மச்சான். அவன் போய் சொல்லிட்டான் என்கிட்ட. நாளைக்கு காலைல நீயும் நானும் போய் அவனை என்ன பண்ணுறோன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டீ அமைதியா இருடா, ஏன்டா இப்போ குடிச்சிருக்க? இப்படி யார் உனக்கு குடிக்க சொன்னா? அப்படி என்ன நடந்துச்சு? ஐயோ, என்னடா ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குற? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது? ஓ, உன் தங்கச்சி இன்னும் வந்துட்டு சொல்லியா அப்படின்ற மாதிரி ஜிம்னை பார்த்து கேட்குறாரு. என்னாச்சு? ஓ, தோ தோ உன் தங்கச்சியோட மாமன் மரமாமன், அவனுக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ண போகிறாங்க. அப்படின்னா எவ்வளோ வருஷமா உன் தங்கச்சியை நினச்சிட்டு இருந்தேன்னா எனக்கு வலிக்குள்ள மச்சான். நான் தடுக்க போகிறதுலாம் இல்லை, அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும் மச்சான். எப்படி என் வலிக்கு நான் மருந்து தேடணும்ல, அதுக்கு தான் மச்சான் போயிருந்தேன். என்னடா சொல்கிற? சுகாவுக்கும் எனக்கும் கல்யாணமா? ஆமாம் மச்சான், உனக்கு தெரியாதுல்ல? ஆமாம், உனக்கு தெரியாது. உங்ககிட்ட யாரும் சொல்லியா? இன்னும் ஒரு வாரத்தில் மேடம் இந்தியாவுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவன் மாமா கூட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பா. இவ்வளோ நாள் நான் அவளை லவ் பண்ணதெல்லாம் வேஸ்ட் மச்சான், வேஸ்ட். இந்த உலகத்துல உண்மையா லவ் பண்ணா மிஞ்சறது பெயின் மட்டும்தான்டா. அவன் தான் இந்த லவ்வெல்லாம் கண்டுபிடிச்சானோ. நீ சொன்னல மச்சான், இப்படி இருக்காத, இதுலேருந்து வெளியே வான்னு. அப்பவே நான் கேட்டிருக்கணும். இல்லை, என் பொண்டாட்டி எனக்காக வருவான்னு நினைச்சேன்ல, எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டா. உன் தங்கச்சிக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. ஆரம் இப்படி வெக்ஸ் ஆகி அகைன் அண்ட் அகைன் இந்த வார்த்தையை சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் ஓடி போகிறீங்க. இங்கே ஷைலு தேஜு தான் ஒயங் ஜிங் நில்லடி ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பின்னாடியே ஓடி வராங்க. இங்கே ஆரம் தான் ஓடி போ, அப்படியே போயிடு, திரும்ப லைஃப்பில் வந்துடாது, போதுண்டா, இந்த லவ் இந்த இளவி எல்லாமே போதும். அப்பா, இதுக்கு மேலே என்னால் வலியை அனுபவிக்க முடியாது மச்சான், அவ்வளோதான், இது ஃபுல் பெயின்ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த ஃப்ளோர்லேயே படுத்துடுறாரு. இங்கே ஜிமினுக்கு தான் என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னம்மா? இல்லை ஜிமின், அது வந்து அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்கே ஜேகப்பும் ஜிமினும் வந்து ஆரம்பி தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. இங்கே அவங்களுக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே சுகா ஒரு மாதிரி பார்த்துருப்பாரு, பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணல அவர் இங்கே. ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து ஆரம் வந்து அகைன் எழுந்திருக்கிறாரு. கொஞ்சம் லேட் நைட் தான் எழுந்திருக்கிறாரு. கீழே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வராரு, சாப்பிட்றாரு, ரூமுக்கு போய்டுறாரு. அதே மாதிரி கீழே வராரு, சாப்பிட்றாரு, ரூமுக்கு போய்டுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, பெருசாக ஆரம் உங்களை பார்க்குறதில்ல, உங்களை பெருசாக கண்டுக்கிறதும் இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் ஒயின் உங்களை பின்னாடி சுற்றி சுற்றி வருவார், உங்களுக்காக நிறைய செய்வார், இதோ பார்த்து பார்த்து ரசித்து செய்வார். இப்போ எதுவுமே இல்லை, அவர் பாட்டுக்கு வராரு, சாப்பிட்றாரு,
போறாரு. யார்கிட்டயும் பெருசா பேசுறதும் கிடையாது. இது எல்லாத்தையுமே வந்து சுகாவும் நோட் பண்றாரு. ஆனா வந்து நம்ம வந்து டிக்கெட் கேன்சல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. இப்படிதான் அந்த டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ஜினோட நிலைமை உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க வந்து நீங்க தான் இப்போ 2 days இருக்கு. இன்னும் 2 daysல நீங்க வந்து கிளம்பணும், இந்தியா கிளம்பணும். ஆல்ரெடி பேக்கிங்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. இங்க வந்து நீங்க தான் மாமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும், என்னடி பேசணும், கொஞ்சம் வா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சுகாவை கூப்பிடுறீங்க. இங்க சுகாவும் வராரு. இங்க சுகாவை கூட்டிட்டு போய் அங்க ஒரு பால்கனி மாதிரி இருக்கும். உங்களோட பால்கனில நின்றுதான் நீங்க வந்து என்னென்னமோ பேசுறீங்க, ஒரு மாதிரி அழுகுறீங்க. இங்க சுகாவும் வந்து உங்க ஹேண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி பேசிட்டு இருக்காரு. நீங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே சுகாவை ஹக் பண்ணியிருப்பீங்க. அவருமே அவரோட ஐஸ்லேருந்தும் டியோர்ஸ் வந்திருக்கும். அவருமே உங்களை வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக ஹக் பேக் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படியே அந்த 2 days ஸ்கிப் ஆகுது. இப்போது ஃபைனலி நீங்கள் எல்லாருமே வந்து இந்தியா கிளம்பியாச்சு. இங்கே நம்ஜுன் தான் அவங்க எல்லாரையும் வந்து அதாவது ட்ராப் பண்ணுறாரு. அதாவது நம்ஜுன் எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 cars கிட்ட வந்து எடுத்துக்கிறீங்க. 6 cars கிட்ட வந்து ஒவ்வொருத்தராக வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கார்ல வந்து உங்க அம்மா அப்பா, அதாவது ஜெஸ்ஸி, உங்க அப்பா, அப்புறம் வந்து உங்க இந்தியன்ஸ் அம்மா அப்பா, அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரி ஒன் பை ஒன் வந்து எல்லாரும் அவங்கவுங்க காரை எடுத்துக்கிறாங்க. இங்க ஆரோ இருக்கிற கார்ல வந்து ஜிமின் எடுத்துக்கிறாரு. இதுலயும் உங்களுக்கு ரொமான்ஸ் முக்கியமாடா? ஓகே. அதே மாதிரி தேஜு எல்லாரும் தனித்தனியா அவங்கவுங்க பேர்ஸ் கூட இருக்கிற மாதிரி ஏறிக்கிறீங்க. இப்போ வந்து நம்ஜூன், சுகா அண்ட் நீங்க, அப்புறம் வந்து இவங்க யாரு உங்க சொன்னீங்கனால சின்ன பெரியம்மா, உங்க பெரியப்பா வந்து வேற கார்ல போயிட்டாரு. உங்க பெரியம்மா, அப்புறம் வந்து உங்களோட சிஸ்டர் ஜான்வி, நீங்கள் 5 பேரும் ஒரு காரில் இருக்கீங்க. உங்கள் பெரியம்மா வந்து அந்த சைடு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் வந்து சென்டராக உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஜான்வி உட்காந்துருக்கா. ஜான்வினா ஒரு மாதிரி சுகாவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே அந்த டிரைவ் வந்து ரொம்ப சைலண்ட்டாக சீடாக போகுது. நம்ஜன் ஒரு வழியாக உங்களை ஏர்போர்ட்லேயும் வந்து இறக்கி விட்டுடுறாரு. இப்போ வந்து சுகா தான் இப்போ வந்து ஃப்ளைட்டுக்கு எல்லாரும் போகிறாங்க. பட் நீங்கள் போகலை. நீங்கள் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இங்கே சுகா தான் உங்கள் கையை பிடிச்சி நம்ஜின் கிட்ட கூட்டிகிட்டு வராரு. எனக்கு மேலே பெருசாக கோவம்னு இல்லை, ஆனால் எனக்கு உன்னை பார்த்து பொறாமல் இருந்துச்சு, ஜலஸானு. அதனாலேயோ என்னமோ தெரியல, நீ நல்லது பண்ணால் கூட எனக்கு தப்பாக தான் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சுகா ஆரம்ப பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. நான் ஏதோ கோவத்தில் முட்டாள்தனமா உனக்கு நிறைய பண்ணிட்டேன், மன்னிச்சிட்றா, மனசில் எதுவும் வச்சுக்காத, உன் என்ன நினச்சி என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஆரம்புக்குன்னா ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி சுகாவா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நான் கூட நினச்சேன் நீ ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு, ஆனால் நீ இவ்வளோ வீக்காகி அழுவன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. அதுவும் என் அம்மு மேலே இவ்வளோ லவ் வச்சிருப்பேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. எனக்கு அம்மு சொல்கிற வரைக்கும் அது ரியலைஸ் ஆகவே இல்லை. ஒருவேளை அம்மு என்கிட்ட அப்படி பேசாமல் இருந்திருந்தானா அதை நான் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காமலே போயிருந்திருப்பேன். எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் அதை பண்ணலை. என் அம்மு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து அம்மு மேலே எனக்கு எல்லா உரிமையும் நான் தான் எடுத்துப்பேன். எனக்கு தான் ஃபஸ்ட்டு உரிமை அப்படின்னு நினச்சி அப்படியே வளர்ந்துட்டேன். இப்போ டக்குன்னு நீ வந்து அதில் பங்கு கேட்கும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அந்த ஒரு கோபம்தான். அதனால தான் உன்கிட்ட அப்படி ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன். அம்மு என் மாமா பொண்ணு மட்டும் கிடையாது, அவள் என் உசுரையே உன்கிட்ட கொடுக்குறேன். நீ அவளை நல்லா பார்த்துப்பேன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி அவள் கண்ணுலேருந்து கண்ணீர் வர மாதிரி ஏதாவது பண்ண பேசுனன்னு தெரிஞ்சுது, சும்மா சொல்கிறேன்னு நினைக்காத ஆரம், உன்னை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன், பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே சுகா உங்களை பார்க்குறாரு. நீ ஹாப்பியாக ரெடி, நீ என் கூட இருக்கணும்னு இல்லை,
நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தீன்னா இந்த மாமனும் சந்தோஷமாக இருப்பேன். நீ சொன்னது உண்மைதான் அம்மு. நீ எனக்கு மாமா பொண்ணு மட்டும் இல்லை, நீ ஏன் பொண்ணு மாதிரி. அப்படி தான் நான் உன்னை வளர்த்தேன். எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம்தான் முக்கியம் அம்மு அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களோட ஹேண்ட்ஸ் எடுத்து ஆரமோட ஹேண்ட்ஸில் வைக்கிறாரு. ஆரம்க்குனா ஒன்றுமே புரியல. அவர் ஒரு மாதிரி வைடேஸில் உங்களையும் சுகாவையும் மாற்றி மாற்றி பார்க்குறாரு. சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே சுகா அப்படியே ஃப்ளைட் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே நீங்கள் ஒரு மாதிரி ஆரம்பை பார்த்து பிரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. இங்கே ஆரம் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு போகிற சுகாவே பார்த்துட்ருக்காரு, ரொம்ப கன்ஃபியூஸ்டா. இங்கே சுகாதா, கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புகிறேன், 2 பேரும் சீக்கிரம் வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஆ அப்படின்ற மாதிரி ஆரம் பார்த்துட்டு நிற்கிறாரு. இங்கே ஃப்ளைட் போய் 1/2 மணி நேரம் ஆகுது, வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே ஆரம் தான், இல்லை எனக்கு புரியல, இப்போ உங்கள் மாமா என்ன சொல்லிட்டு போனார்? என்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு. யார? ஒன்றுதான். என்னையா? ஆமாம் ஒன்றுதான். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ நிஜமானுமே டியூப்லைட்டா இல்லை டியூப்லைட் மாதிரி நடிக்கிறியா? புரியல. போயோ போயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு காரில் ஏறிக்கிறீங்க. வயன் நில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் கைப்பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. என்ன? எனக்கு சத்தியமாக இங்கே என்ன நடக்குதுன்னு புரியல, தயவு செய்து சொல்லு. அவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு? மாமா என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு போகிறாரு, புரியலையா? எப்படி? நீ சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கெட்ட பொண்ணுலாம் கிடையாது. அதே மாதிரி நான் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதங்கிறதும் கிடையாது. நான் இப்போ ஒரு ஷாக்கிங்கில் இருந்தேன். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் மாமா கிட்ட நான் பேசினேன். என்ன என்ன பேசினேன்? மாமா என்ன என்ன பேசணும்? மாமா என்னை பாரு, என்னடி அப்படின்ற மாதிரி சுகா உங்களை பார்க்குறாரு. மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ உன் மனசாரதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியா? ஆமாம், என் மனசாரதான் சொல்கிறேன், இதில் உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். இங்கே சுகா உங்கள் கண்ணை பார்க்குறாரு. எங்க வஜன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இங்கே சுகா உங்கள் கண்ணை பார்க்கவே ஒரு மாதிரி தடுமாறுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியோ அவர் ஸ்டடி பண்ணி உங்கள் கண்ணை பார்க்குறாருனாலும் உங்களை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்ல அவரால் முடியல. ஒரு மாதிரி திணறாரு. எனக்கு புரியல மாமா, உன்னால் என் கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னே சொல்ல முடியல, அப்புறம் எந்த தைரியத்தில் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற? அது வந்து மாமா, நீ ஒன்றையும் ஏமாத்திட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? அதெல்லாம் இல்லை, நான் முழு மனசோட தான் நான் முடிவெடுத்திருக்கேன். என்ன மாமா முடிவெடுத்திருக்கேன் நீனு? உனக்கு புரியுதா இல்லையா? உன்னால் என்னை எப்போவுமே சரி பொண்டாட்டியால் பார்க்க முடியாது மாமா. இதனால உன் லைஃபும் தான் ஸ்பாயில் ஆகும், என் லைஃபும் தான் ஸ்பாயில் ஆகும். நீ எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு இவ்வளோ பெரிய முடிவெல்லாம் எடுத்த? எதனால மாமா? எனக்கு புரியல மாமா. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது. நீ என்னை பார்க்கறது எல்லாமே ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்ருக்க. சின்ன வயசுலேருந்து நீ உன்னோட குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் வளர்த்துட்ருக்க. அதுவே நான் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்போ திடீர்னு இப்படி முடிவெடுத்திருக்க? அது மாமா, நீ மாமாவை பார்த்து பொறாமப்படுறியா? எது? நான் ஏன் அவனை பார்த்து பொறாமப்படணும்? அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்க. மாமா, ஆரம்னு கிடையாது, எத்தனை பேர் வந்தாலும் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும். நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருவேன்னு பயப்படுறியா? இங்கே இருந்துருவேன்னு நினைக்கிறியா? என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது மாமா.
ஒன்று அப்பாவை, அம்மாவை, பெரியப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமான்னு உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நான் மட்டும் எப்படி மாமா இங்கே சந்தோஷமாக இருப்பேன்? எங்கே இருந்தாலும் என் ஞாபகம்லாம் உங்ககிட்ட தான் இருக்கும். நீ அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்கிறேன் மாமா. கொஞ்ச நாளா யோசிச்சு பாரு, இது எப்படி செட் ஆகும்? அதனால் என் கண்ணையே நேராக ஃபீஸ் பண்ண முடியல மாமா. அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் எப்படி மாமா ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம்? நீ எந்த தைரியத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? அது மாமா எனக்கு புரியுது. நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இங்கே நடக்காது. அப்படிலாம் உன்னை விட்டு என்னை பிரிச்சிட முடியாது. நானும் உன்னை விட்டு போயிட மாட்டேன். நீ ஏன் மாமா எத்தனை பேர் வந்தாலும் சரி, நீ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் மாமா. அதுக்கப்புறம் தான் யாருக்கு எந்த ரிலேஷனாக இருந்தாலும். அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன் மாமா. நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கண்ணதையும் நினச்சி பயந்துட்டு இருக்க? இல்லை என்னது மாமா, எனக்கு நல்லா புரியுது. நீ பயத்தில் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. உன்னால என் கூட சந்தோஷமா இருக்க முடியாது மாமா. இதெல்லாம் வேண்டாம் மாமா, இதோட நிறுத்திடு. இதுக்கு மேலே போச்சுன்னா என்னை விட நீ தான் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுவ. வேணாம் மாமா, இதுக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இதை நிறுத்திடு மாமா. பையன், நீ இந்த மாமா மறந்துட மாட்டல மாமா? என்ன லூசா? நீ உசுறு மாமா, உன்னை எப்படி நான் மறைப்பேன்? பையன், உன்னை சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன்டி. உன் மேலே எல்லா பாசத்தையும் வச்சு வளர்த்துட்டேன். என்னால் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியல வயன். எனக்கு புரியுது மாமா, நீ நீ எதனால இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் அப்பெல்லாம் உன்னை விட்டு போயிடுவேன். நான் சொல்லு, நீ ஏன் மாமா? உன்னை விட்டு நான் எப்படி மாமா போவேன்? இது வேண்டாம் மாமா, இதோட நிறுத்திடு. நீ நம்சுனை விரும்புறியா? எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா அவர் கஷ்டப்படுறதையும் அழுகதையும் என்னால் பார்க்க முடியல மாமா. கஷ்டமா இருக்கு. உனக்கு நம்சுனை கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா? என் மாமாவுக்கு ஓகே சொன்னா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இங்கே ஷுகா உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ சரி, சந்தோஷமா இரு. இந்த மாமா எப்போதும் கூட இருப்பேன். அவன் ஏதாச்சும் உன்னை கஷ்டப்படுத்துகிறான், அள்ள வைக்கிறான்னா உடனே நீ மாமாவுக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணு. அடுத்த நிமிஷமே மாமா உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்ல? அதான் மேடமே சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறம் மேடமோட விருப்பத்தை தாண்டி நான் என்ன பண்ண போகிறேன்? அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்களும் சிரிச்சிருப்பீங்க. அப்படியே ஷுகாவும் உங்களை ஹக் பண்ணியிருப்பாரு. ஸோ இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஆரம்பம் ஒரு மாதிரி டியர்ஸ் வலியை அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இங்கே இப்போயாச்சும் புரிஞ்சுதா? இதுக்கு அப்புறமாவது என்கிட்ட கொஞ்சம் பார்த்துருந்ததுக்கு, இல்லைன்னா நான் என் மாமா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ஜன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்களை ஓடி ஹக் பண்ணுறாரு. இங்கே நீங்கள் தான் நம்ம பப்ளிக்கில் இருக்கோம், என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் டேப் பண்ணுறீங்க. லவ் யூ பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை ஹக் பண்ணி அப்படியே சுற்றுறாரு. இங்கே அவங்க ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா? அங்கே ஷுகா ஃப்ளைட்டில் அந்த எஸ்கலேட்டரில் போயிட்டு இருக்கங்களே பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. இங்கே உங்களோட ஃபேமிலி, அதாவது ஜெஸ்ஸி, உங்கள் அப்பா, அப்படி உங்கள் மாமா, உங்கள் அத்தை, ஜெமீன், ஜெய்ஹோப் எல்லாருமே ஒரு மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைல் அதோட அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஆரம்பம் உங்களை தூக்கி சுத்துறாரு. நீங்க போதும் 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 எனக்கு தலை சுத்துது அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. இங்க ஒரு வழியா அவரும் அப்படியே இறக்கி விடுறாரு. உங்க சீக்ஸ் அப்படியே கஃப் பண்றாரு. ஐயோ வளர்ற நீ. இங்க ஆரியமோட ஐஸ் ஃபுல்லா அப்படி ஒரு ஹாப்பினஸ், அப்படியே டியர்ஸ் வலிய அப்படியே வலியுது. அவரோட கண்ணெல்லாம் நிரம்பி டியர்ஸ் வலியுது. டேய், அதான் நான் உனக்கு கிடைச்சிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அலற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது ஹாப்பினஸ் டீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓஹோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது நம்ஜன் அவங்க ஃபோரேட்டில் கிஸ் பண்ணுறாரு.
ரொம்ப பயந்துட்டேன்டி. எங்க என்னை விட்டு ஒரேடியாக போயிடுவியோன்னு அப்படின்ற மாதிரி அவர் அழுகிறாரு. உங்களை ஹக் பண்ணி அப்படியே அழுகிறாரு. சரி ஓகே, அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்குடா அழற? இல்லை அழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே டேப் பண்ணுறீங்க. இப்போ ஓகே, சரி ஓகே, இப்படியே பேசிட்டு இங்கே நிற்க போகிறோமா இல்லை வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் சொன்னங்களே பார்த்து சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு தான் போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போனாலும் எனக்கு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை காரில் ஏற்றிட்டு இப்போது நம்ஜன் வந்து காருக்குள்ளே ஏறலான்ட்டு போகிறாரு. அப்போது திரும்பி அவங்க ஃபேமிலியை பார்த்து நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இங்கே நம்ஜன் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே அப்படியே காரை ட்ரைவ் பண்ணுறாரு. இங்கே நம்ஜன் தான் உங்களே பார்த்துக்கிட்டே வராரு. நீங்கன்னா உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு நம்ஜனோட ஃபீஸை திருப்புறீங்க. ரூட்டு பார்த்து ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி நான் என்னை பார்த்து தான் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ நீ எனக்கு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. அப்படியா, என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஐயோ வாய மூடு, உங்களே ரோட்டை பார்த்து ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி நீ ஆனால் இவ்வளோ விஷயம் முடிஞ்சிருச்சு, எப்போ கூட வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிற. என்ன சொல்லணும்? அதான் அந்த 3 வார்த்தை. எந்த 3 வார்த்தை? அப்படியே தெரியாத மாதிரியே கேட்பா. ஏன் வயன், எனக்கு தெரியாதா அது எந்த 3 வார்த்தைன்னு? தெரியலையே, அதனால தான் கேட்குறேன். என்ன 3 வார்த்தை? அதாண்டி ஐ லவ் யூ. ஹோ, அவசியம் இப்போ சொல்லணுமா? சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்புறீங்க. திரும்பி நம்ஜனை பார்க்குறீங்க. ஐ லவ் லவ். இப்போது சடனாக ஒரு லாரி உங்கள் காரை வந்து மோதுது. அந்த லாரி மோதின அந்த ஃபோர்ஸில் உங்கள் கார் வந்து இப்போது டைவ் அடிச்சிருச்சு, அதாவது தலைகீழ கவிழ்ந்துருச்சு. நம்ஜன் அதை பார்த்ததுமே நீங்கள் நல்லா பயந்துருப்பீங்க. நம்ஜன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே உங்களுக்கு பெருசாக எந்த ஐடியும் இல்லை, ஆனால் தலையில் நல்ல அடி, உங்களுக்கு அப்படியே ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. இங்கே அப்படியே கார் ரோல் ஆகி ஒரு இடத்துல போய் அப்படியே ஆப்போசிட், அதாவது கவர்ந்து கிடக்குது. இங்கே நம்ஜன் தான், அவரால் முடியல, பட் இருந்தாலும் வந்து டோரை காலால் உதச்சி ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி உங்களை வெளியே இழுக்கிறாரு. உங்கள் தலையில் நல்ல அடி, உங்களுக்கு ப்ளீட் ஆகுது. நல்லா பயந்துட்டாரு. ஒயன் 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 நீங்கள் பாருடி ஒயன் அப்படின்ற மாதிரி உங்களோட சீக்ஸ் எல்லாம் டேப் பண்ணுறாரு. உங்ககிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஒயன் பயம் எடுத்தாதடி, இங்கே பாரு உனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே பாரு என்னை பாரு ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்லி அகைன் அண்ட் அகைன் உங்கள் சீக்ஸை டேப் பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே சடனாக நம்ஜனுக்கு பேக் சைட்லேருந்து யாரோ அடித்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ், அப்படியே நம்ஜனும் ஃபெயிண்ட் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறாரு உங்களை ஹக் பண்ணபடி. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ், அன்யோ.